வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாம்ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில டைம் அண்ட் ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்ல வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை பார்க்கலாம். அதுல மொதல் டைப் வந்து ஒரு வேலையை ஒரு நபர் இத்தனை நாள் செய்வாரு, அதே வேலையை இன்னொரு நபர் வந்து இத்தனை நாள் செஞ்சாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் டைப். அதுல ஃபர்ஸ்ட் டைப்ல மொத ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து 20 நாள்ல முடிக்கிறாரு, பி என்பவர் அதே வேலையை 30 நாள்ல முடிக்கிறாங்க. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏனுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு வந்து 20ல ஒரு பங்கு. அதே போல பியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 30ல ஒரு பங்கு. ஏன்னா ஏ வந்து 20 நாள்ல செஞ்சாருன்னா 20ல ஒரு பங்கு வேலையை முத நாள் செய்வார், ரெண்டாவது நாள் இன்னும் 20ல இன்னொரு பங்கு செய்வார். ஸோ அப்ப 20ல ஒரு பங்கு ஏனுடைய ஒரு நாள் வேலையும் பியினுடைய ஒரு நாள் வேலை வந்து 30ல ஒரு பங்கு. அதாவது பொதுவாகவே ஒருவர் வந்து ஒரு வேலையை வந்து என் நாட்கள்ல செய்யறாருன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு வந்து 1/n. ஸோ எண்ணில் ஒரு பங்கு. இதுதான் ஜென்ரலா நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ ஏனுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு வந்து 20ல ஒரு பங்கு, பியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 30ல ஒரு பங்குனா 2 பேர் சேர்ந்து செய்யும் போது இது ரெண்டையும் கூட்டிக்கணும். ஸோ கூட்டினா என்ன வரும்? 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுக்கும் பொழுது 60 வரும். ஸோ 60ல 20 வந்து எத்தனை டைம் வரும்னா 3 டைம் வரும். அதே போல 30 வந்து 2 டைம் வரும். ஸோ 3 2 5, 5/60, 4 5 5, 12 5 60. ஸோ 12 நாட்கள்ல அந்த வேலையை வந்து 2 பேர் சேர்ந்து செஞ்சாலும் முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் பி. இதே கொஸ்டினை வந்து இன்னொரு டைமும் எக்ஸாம்ல டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க. அதே கொஸ்டின் தான், ஆப்ஷனை மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்கள் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள்? ஆப்ஷனை மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனுக்கு இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனும் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த மாடல்ல பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், திலீப் என்பவர் ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயல் இருக்குது, அந்த வயல்ல அறுவடை செய்யறதுக்கு திலீப்புக்கு 9 நாள் ஆகுது. அதே வேலையை வந்து ராமுக்கு வந்து 12 நாள் ஆகுது. அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வயலை அறுவடை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ திலீப்பினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 9ல் ஒரு பங்கு, அதே போல ராமனுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 12ல ஒரு பங்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 36. ஸோ 36ல 9 வந்து 4 டைம் வரும், 4 9 36. ஸோ 12 வந்து 3 டைம் வரும். ஸோ 3 டைம் வரும். ஸோ நெக்ஸ்ட் 7/36ன்னு வரும். 7/36னா 1/36/7 நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இதை வந்து கீழே கொண்டு வந்து எழுதலாம். ஸோ 36 வந்து எத்தனை டைம் வரும்? அப்போ 36/7 நாட்கள்ல அவர் அந்த செய்யக்கூடிய அந்த 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 36/7 நாட்கள்ல அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதை வந்து நாம டேஸ் கன்வெர்ட் பண்ணுங்க, என்ன வரும்? 7 வந்து 5 டைம் வரும். IL 35 மீதி 1 1/7. ஸோ 5 1/7 நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் எது? ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வேலையை வந்து ஏ வந்து 60 நாள்ல முடிக்கிறாரு, ஏ வந்து 60 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்படின்னா 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 1/60 பிளஸ் 1/20, ரெண்டுக்கு எல்சிஎம் வந்து 60. 60ல 1 டைம் வரும், 20 வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ 4/60. ஸோ என்ன வரும்? ஒரு நாள் 15 நாங்க 60. இதே கொஸ்டின் முன்ன கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா வருது. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 15 நாள் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆண் ஒரு வேலையை 3 நாட்கள்லயும் முடிக்கிறாரு, அதே வேலையை பெண் வந்து தனியா செஞ்சாங்கன்னா 9 நாள்ல முடிக்கிறாங்க. அப்படின்னா 2 பேர் சேர்ந்து முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட்ல போடணும்னா, அந்த ஆணுடைய ஒரு எத்தனை நாள் செய்யறாங்கன்ற அது மேல போட்டுக்கோங்க. 3 கூட்டல் 9 பை 3 9 27. மேல 2ஐயும் கூட்டி போட்டுக்கோங்க, கீழே 2ஐயும் பெருக்கி போட்டுக்கோங்க. பெருக்கி போட்டீங்கன்னா கிடைச்சிட ஆன்சர் 12/27. 4 12, 9 27. ஸோ என்ன கிடைக்குது? 4/9 கிடைக்குது. ஸோ 4/9 நம்ம டேஸ் கொண்டு வரும்போது என்ன வரும்? 1/9/4. ஸோ 9/4 டேஸ்ல முடிப்பாங்க. ஸோ 9/4 டேஸ்னா 2 8 மீதி 1 1/4. ஸோ 2 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்க.
ஆனா அதுல ஆண் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 4 நாள் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெண் வந்து அந்த வேலையை வந்து 12 நாள் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்றது கொஸ்டின். ஸோ 1/4 இல்லைன்னா மேல இருக்கிறது கூட்டிக்கோங்க. 4 பிளஸ் 12 பை 4 12 48. ஸோ என்ன வரும்? 4 12 கூட்டினா 16, 16 பை 48 ஓர் 16 16 16 48. ஸோ 3 நாட்கள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாருங்க 2 பேரும் சேர்ந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாள் முடிக்கிறாரு, பி என்பவர் வந்து 12 நாள் முடிக்கிறாங்க. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்றது இன்னொரு கொஸ்டின். நம்பர் மட்டும் தான் மாத்தி கொடுத்துருக்காங்க. சேம் இதே மாடல் தான். ஸோ என்ன பண்ணலாம்? 10 கூட்டல் 12 10 10 12 120. ஸோ என்ன வரும்? 22 பை 120. அப்ப என்ன வரும்? 11 2 22. இங்க 60 62 120. ஸோ என்ன வருது? 1/60/11. ஸோ 60/11 நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. 60/11 கன்வெர்ட் பண்ணுங்கன்னா டே இங்க கொடுத்துருக்கிறது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்குது. அது மிக்சடு ஃபிராக்ஷன் பண்ணாங்கன்னா I11 55 மீதி 5 5/11. ஸோ 5 5/11 நாட்கள்ல அந்த வேலையை 2 பேரும் சேர்ந்து முடிப்பாங்க. ஏவும் பியும் சேர்ந்து 5 5/4 முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் 5 5/11 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வேலையை வந்து ஏ வந்து 10 நாள்ல முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ வந்து 10 நாள்ல முடிக்கிறாரு, பி 15 நாள்ல முடிக்கிறாங்க. அப்படின்னா 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்றது கொஸ்டின். ஸோ மேல இருக்கிறது 2 கூட்டினா 10 15 கூட்டினா 25 பை 10 15 150. ஸோ என்ன வருது? ஓர் 25 25 6 25 150. ஸோ 6 நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்கள் முடிப்பாங்க. இது வந்து இது வரைக்கும் பார்த்தது டைப் 1 ப்ராப்ளம். அதாவது ஏ பி 2 பேர் இருக்கிறாங்க. ஏனுடைய ஒரு நாள் ஏ வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்றது இதுவும் கொடுத்துட்றாங்க. அதே போல பி எத்தனை நாள் கொடுக்குறாங்கன்ற அந்த நாட்களும் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்றது கொஸ்டின் கேட்டாங்க. இது டைப் 1 ப்ராப்ளம். டைப் 2 ப்ராப்ளத்துல ஏவும் அந்த 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை கொடுத்துருவாங்க. அதுல ஏன்னு அளவையும் கொடுத்துருவாங்க. அதே போல ஏ அல்லது பி யாராவது ஒருத்தர் செஞ்ச அளவு கொடுத்துட்டு மற்றொருடைய அளவை வந்து கேட்பாங்க. அந்த மாடல் ப்ராப்ளம் தான் செகண்ட் டைம். செகண்ட் டைப்ல பாருங்க, ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்கள் முடிக்கிறாங்க. ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாள் முடிக்கிறாங்க. பி ஏ மட்டும் 12 நாள் முடிச்சாங்கன்னா பி எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1/8 மைனஸ் 1/12. அதாவது 1/8ன்றது 2 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை, செஞ்ச ஒரு நாள் வேலை. அதுல ஏ மட்டும் செஞ்ச வேலை வந்து 1/12. இதை மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்துங்கன்னா 24 தான் எல்சிஎம் வரும். ஸோ 24 8 வந்து எத்தனை டைம் வரும்? 3 டைம் வரும் 24ல. 12 வந்து 2 டைம் வரும். இடையில வந்து மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ 1/24. ஸோ அப்ப பியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு வந்து 24 ஒரு பங்கு. அப்ப எத்தனை நாள் முடிப்பாருன்னா 24 நாள் முடிப்பாங்க. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்கள் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அதே வேலையை வந்து 12 நாள் முடிக்கிறாங்க. இதே கொஸ்டின் பாருங்க, ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இங்கேயும் கேட்டிருக்காங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. இது இன்னொரு எக்ஸாம்லயும் அதே கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபி ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்கள் முடிக்கிறாங்க. இதுவும் இன்னொரு டைமும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை இந்த ஒரே ஒரு கொஸ்டின் வந்து 3 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 12 நாள் முடிக்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள் முடிக்கிறாங்க. அப்ப 12 நாள் முடிச்சாங்கன்னா 12ல ஒரு பங்கு ஒரு நாள் வேலையின் அளவு. ஏ மட்டும் எவ்வளவு நாள் முடிக்கிறாங்க? 20ல 20 நாள் முடிக்கிறாங்க. அப்ப 20ல ஒரு பங்கு வந்து அவரு ஒரு நாள் செஞ்சிருப்பாரு. அப்ப பினுடைய ஒரு நாள் வேலை எத்தனை நாள் முடிப்பாங்கன்றது கேட்டிருக்காங்க. ஸோ 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்துக்கன்னா 60 தான் எல்சிஎம். ஸோ 60 12 வந்து 5 டைம் வரும். I12 60, 20 வந்து 3 டைம் வரும். ஸோ மைனஸ் 5 மைனஸ் 3னா 2 2/60. ஓர் 2 32 60. ஸோ 30 நாட்கள்ல பி மட்டும் தனியா செஞ்சாங்கன்னா 30 நாள்ல முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதே கொஸ்டின் முன்ன 3 டைம் கேட்டிருந்தாங்க. அதே கொஸ்டின் பாருங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க. பாருங்க மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்ல அதே கொஸ்டின், ஏ பி வந்து 8 நாள்ல முடிக்கிறாங்க. பி வந்து ஏ வந்து 12 நாள் முடிச்சாங்கன்னா பி மட்டும் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்ற கொஸ்டின் முன்ன கேட்ட அதே கொஸ்டின் பாருங்க இங்கேயும் கேட்டிருக்காங்க.
இந்த இடத்துல கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை 4 டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபி 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 20 நாள் முடிக்கிறாங்க, பி வந்து 30 நாள் முடிக்கிறாங்க. அப்படின்னா ஏ மட்டும் தனியே செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பான்றது கேட்டிருக்காங்க. ஸோ 1/20 மைனஸ் 1/30 என்ன வருது? 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60. 20 வந்து 3 டைம்ஸ், 30 வந்து 2 டைம்ஸ். ஸோ 1/60. ஸோ 60 நாள்ல ஏ மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா 60 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ பி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்க, பி மட்டும் 24 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 24 நாள்ல முடிக்கிறாரு. ஏபி வந்து 20 நாள்லயும் ஏ வந்து 24 நாள்லயும் முடிச்சாங்கன்னா பி எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 1/20 மைனஸ் 1/24. 20க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்துக்கணும் என்ன வரும்? சைட்ல கண்டுபிடிச்சுக்கலாங்களா? வாங்க. 20 20 24 எல்சிஎம் என்ன வரும்? 4 போடுங்க. 5 20, 6 24, 6 30, 4 30, 120. ஸோ எல்சிஎம் வந்து 120. ஸோ 120 20 வந்து 6 டைம் வரும், 24 வந்து 5 டைம் வரும். 6 - 5 பை 1/120. ஸோ 120 நாள்ல பி மட்டும் தனிச்சு செஞ்சாங்கன்னா 120 நாள்ல அந்த வேலையை செய்வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் பியும் ஒரு வேலையை வந்து 6 நாள்ல முடிக்கிறாங்க, அதே போல பி வந்து 15 நாள்ல முடிக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ தனிச்சு எத்தனை நாள் செய்வான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய 6ல் ஒரு பங்கு, பியினுடைய ஒரு நாளுடைய வேலையினுடைய அளவு 15ல் ஒரு பங்கு. ஸோ 1/6ல இருந்து 1/15 கழிச்சிட்டுங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ என்ன கிடைக்கும்? 15 மைனஸ் 6 பை 6 × 15. 6 × 15னா 90ன்னு வரும். ஸோ 15ல் 6 கழிச்சா 9, 9/90. ஸோ 9 9, 19 90. ஸோ 10 நாள்ல அந்த வேலையை ஏ வந்து தனிச்சு செஞ்சாங்கன்னா முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் 15 நாள் முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து 45 நாள்ல முடிக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 15 நாள்ல. பி வந்து 45 நாள்ல முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப முடிக்கிறாரு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஏ மற்றும் பியினுடைய ஸ்கில், அதாவது அவங்களுடைய திறன் அடிப்படையில் 2 பேரும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எப்படி கம்பேர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏ வந்து பி செய்யக்கூடிய வேலை வந்து நம்மளுக்கு தெரியும். அப்ப ஏ வந்து தனிச்சு செஞ்சாருன்னா எத்தனை நாள் செய்வாருன்றது நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏனுடைய வேலையினுடைய அளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ 1/15 மைனஸ் 1/45. 15 மைனஸ் 1/45னா 15க்கு 45க்கு எல்சிஎம் வந்து 45. 15 வந்து 45 3 டைம் வரும். 3 - 1. ஸோ 2/45. இது வந்து யாருடைய வேலையினுடைய அளவு? வந்து ஏனுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு நம்ம கண்டுபிடிக்கிறோங்க. ஸோ என்ன வரும்? 1/45/2. 1/45/2னா 1/22 நாட்கள். ஸோ 22 நாட்கள். அப்ப ஏ வந்து 22 நாள் முடிப்பாரு, பி வந்து 45 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்ப ஏ வந்து 22 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து 45 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப ஏ ஆனவர் வந்து பாஸ்டா செய்யறாரு, அதாவது பிஏ விட 2 மடங்கு. இப்ப 22னா 2 22, அப்ப 2:1 இருக்குது. அப்ப அவங்களுடைய ஸ்கில் வந்து ஏ வந்து 2 மடங்கு திறனுடையவர்னு நமக்கு தெரியுது இதுல இருந்து. ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் மாடல் ப்ராப்ளம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க, அதாவது ஏ பியினுடைய ஒரு நாள் வேலையை கொடுத்துருவாங்க. அதுல ஏ பில யாராவது ஒருத்தனுடைய வேலையை கொடுத்துட்டு பியினுடைய வேலையோ அல்லது ஏனுடைய வேலையோ கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வேலை, அதாவது அந்த ஸ்கில் பேஸ்ல அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வரும் அப்படின்ற மாதிரி கணக்குக்கு வந்து அடுத்த டைப் ப்ராப்ளம். அதுல ப்ராப்ளம் வந்து ஏ வந்து 20 நாள்ல செய்யறாரு, பி வந்து 30 நாள்ல செய்யறாரு. அப்படின்னா 600 ரூபாய் 2 பேரும் சேர்ந்து வாங்குறாங்க. அப்ப ஏனுடைய அளவு எவ்வளவு, பியினுடைய அளவு என்ன எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 20:30 எழுதலாம். இது வந்து நாட்கள். அப்ப 2:3. அப்ப ஏ வந்து 2 நாள்ல செஞ்சாருன்னா பி வந்து 3 நாள்ல செய்வாங்கன்றது மீனிங்.
ஸோ இது வந்து காலத்தினுடைய ரேஷியோ. அப்ப ஸ்கில் ஏன்னா நம்ம காலத்தினுடைய ரேஷியோல நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, ஸ்கில் பேஸ்ல தான் சம்பளத்தை கொடுக்க முடியும். ஸோ A/B இஸ் ஈக்குவல் டு 3:2. இது ரிவர்ஸ்ல போட்டுங்கன்னா ஸ்கில். இது வந்து காலத்தினுடைய அடிப்படையில் இது இது வந்து திறன் அடிப்படையில் இந்த ரேஷியோ. ஸோ திறன் அடிப்படையில் 3 அப்ப ஏ வந்து 3 பங்கு வேலையை செஞ்சாருன்னா பி 2 பங்கு வேலையை தான் செய்வார். அப்ப ஏவுக்கு வந்து 3 பங்கு பணம் வரணும், பிக்கு 2 பங்கு பணம் வரணும். அப்ப மொத்த பணம் வந்து 600 ரூபாய். 600 ரூபாய்னா ஏனுடைய சம்பளம் எவ்வளவு வரும்? 3/5. அதாவது 5ல் 3 பங்கு வந்து ஏவுக்கு போகணும். அப்ப 3/5 இன்ட்டு 600. 4×5 12×5 60, 120. ஸோ 3 இன்ட்டு 120 360. அப்ப ஏவுக்கு 360 ரூபாய் போச்சுன்னா பிக்கு மீதி பிக்கு வந்துடும். ஸோ 240. ஸோ 360, 240 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஒரு வேலையை 10 நாட்கள் முடிக்கிறாரு, பி வந்து அதே வேலையை வந்து 15 நாள்ல முடிக்கிறாரு. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து 1500 ரூபாய் வாங்குறாங்க. அப்ப 2 பேரும் எவ்வளவு பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10:15. 10:15னா 2:3. அப்ப இது வந்து காலம், இது டைம் வந்து இது. அப்ப ஸ்கில்ல வந்து என்ன வரும்? 3:2 வரும். 3:2னா அப்ப ஏவுக்கு வந்து 3 பங்கும் பிக்கு வந்து 2 பங்கு வரணும். அப்ப ஏவுக்கு 1500, 1500ல 3/5. அப்ப இது வந்து ஏனுடைய பங்கு. அப்ப என்ன வரும்? 4×5 3×5 15 300. ஸோ 900. 900 வந்து யாருக்கு வருது? ஏவுக்கு வந்து 900 ரூபாயும் பிக்கு வந்து 600 ரூபாயும் வரும். அப்ப 900 600 இருக்கிற ஆப்ஷன் வந்து இது மட்டும் தான். இதுலயே கொஸ்டின் வந்து ஏ கமா பிக்கு முறையே அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது சைமில்டேனியஸ்லி ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏனுடைய வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் வரணும், பினுடைய வேல்யூ செகண்ட் வரணும். அந்த ஆப்ஷன் கரெக்டா பார்த்து நம்ம டிக் பண்ணிக்கணும். இல்லைன்னா இது கூட தவறுத வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ வந்து சேம் அதே கொஸ்டின் தான், ஆப்ஷனை மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்ல, பி வந்து 15 கொஸ்டின் 15 நாள்லயும் முடிச்சாங்கன்னா 2 பேருடைய ஷேர் எவ்வளவு வரும்? 1500 ரூபாய் ஷேர் எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் தான். இதுவும் சேம் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் என்பவர் ஒரு வேலையை வந்து 18 நாள்ல முடிக்கிறாரு, ஒய் என்பவர் வந்து 24 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப how much y get if they finish the, அப்ப ஒய்யினுடைய ஷேர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3×18 4×24. இது வந்து டைமு. ஸோ ஸ்கில் வந்து 4:3. நமக்கு என்ன கேட்டுறாங்க? ஒய்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஒய்க்கு 3 பங்கு வரணும். ஸோ 3/7 இன்ட்டு 42,000. அப்ப என்ன வருது? 4×7 6×42 600. 3×6 1800. 42,000 6000 வருங்க. ஸோ 18,000. ஸோ 18,000 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் வந்து ஒரு வேலை 20 நாள் முடிக்கிறாரு, பி 25 நாள் முடிக்கிறாங்க. 2 பேரும் அந்த ஒர்க்கை முடிச்சு 3600 ரூபாய் வாங்கினாங்கன்னா ஏனுடைய ஷேர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஏனுடைய ஷேர் என்ன வரும்? அதாவது 20:25 கொடுத்துருக்காங்க. அப்ப 4:5 வரும். இது வந்து டைமு. ஸ்கில் என்ன வரும்? இது ரிவர்ஸ்ல போட்டுக்கோங்க. நான் 5:4. இங்க கேட்டிருக்கிறது ஏனுடைய ஷேர். ஸோ 5 பங்கு. அப்ப 5/9 இன்ட்டு 3600. 4×9 4×9 36 400. ஸோ 5,400 2000. ஸோ 2000 ரூபாய் வந்து ஏ வந்து வாங்குவாரு. ஸோ தேங்க்யூ.